காலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை பார்ப்பதும் அதை எழுதுவதும் அதை குறித்து விவாதிப்பதும் சிந்திப்பதும் உங்களுடைய கடமையாக இருக்கிறது. பதிவு செய்து கொண்ட புத்தகத்தில் நீங்கள் எப்படி அதை எழுதுகிறீர்களோ அப்படி தான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அன்பு மாணாக்கர்களே, போதகர்களே, இந்த நாட்களில் வார்த்தை மாம்சமானார், The word become flesh என்ற தலைப்பில் நம்ம படிக்கிறோம். 4 சுவிசேஷ புத்தகங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 புத்தகங்களிலும் எழுதப்படாத வித்தியாசமான ஒரு கோணம் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் நம்ம படிக்கிறோம். யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து பேசும்போது, அவர் எவ்விதமாக மாம்சமானார் என்று பேசும்போது, மரியாளிடத்திலிருந்து இயேசுவை துவக்காமல் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார் என்று துவக்குகிறார். அவர் தேவனோடு இருந்தார் என்றும் அவரே தேவனாய் இருக்கிறார் என்றும் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த இடத்துல ஆதி என்பது கடந்த காலத்தையும் இருந்தது என்பது நிகழ்காலத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை, முதல் கேள்விக்கான பதில், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. வார்த்தை எங்கே இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருக்கிறது. கொஞ்சம் தலை சுற்றுவது போல் இருக்கலாம். எப்பொழுதுமே ஆவிக்குரிய கருத்துக்களை, சத்தியங்களை நாம் விளங்கி கொள்ள விரும்பினால் நம்முடைய மூளையை உபயோகப்படுத்துவதை விட, நம்முடைய அறிவை உபயோகப்படுத்துவதை விட, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனாலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We shall not use our brain to understand the fact. We must have faith in God's word. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். It is impossible to please God without faith. அப்படியானால் யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படித்து நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், அது அறிவினால் புரிந்து கொள்வதை விட விசுவாசத்தினாலே, தேவனுடைய வசனம் சொல்கிறதை ஒப்புக்கொள்வதனாலே, அப்படியே ஏற்றுக்கொள்வதனாலே, அதை நாம் உணர்ந்து கொள்வதாலே, உறுதியாக அதில் நிலைத்திருக்கிறதுனாலே நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியும். இப்பொழுது யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மரியாளின் வயிற்றிலிருந்து ஆடு மாடுகள் இருக்கிற ஒரு கொட்டகையின் வாசலில் இருந்து மேய்ப்பர்கள் வந்து பார்த்தது போல, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்ற செய்தி, இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நேரடியாக ஆதாமினுடைய குடும்பமாகிய மனித குலத்துக்கு நடுவில், மனுஷர்கள் மத்தியில் அவர் வந்து வாசம் பண்ணினார் என்று சொல்கிறார். யோவான் 1:14. அந்த வார்த்தை, நீங்கள் இதை கவனிக்க வேண்டிய ஒரு சொல். எந்த வார்த்தை? யோவான் 1:1 நாம் படித்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மாற்றம் அடைந்து விட்டது, மாமிசமாக மாறிவிட்டது. என் அன்பு சகோதரர்களே, மாணவர்களே, நாம் இந்த உலகத்தில் எப்படி வருகிறோம்? மாம்சமாக வருகிறோம். We come in the world as flesh. ஆனால் எப்படி வருகிறோம்? நம்முடைய தாய் தந்தை வழியாக
தாய் நம்மை பெற்றெடுக்கிறாள். இது வந்த வழி. ஆனால் நாம் யாராக இருக்கிறோம்? மாம்சமாக இருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல இயேசு வந்த வழியை சொல்லாமல் அவர் யாராக இருக்கிறார் என்று சொல்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி. சரி, மாம்சமாக வந்தவர், உலகத்தில் பலவிதமான மாம்சங்கள் இருக்கிறது. There are many fleshes in the world. அப்படியால் எந்த மாம்சமாக அவர் வந்தார்? ஏனென்றால் மாற்று மதங்களில் கடவுள் கருடனாகவும் புலியாகவும் சிங்கமாகவும் பல்வேறுபட்ட உருவங்களை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட ஒரு பேர் உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், கையில் பேனா இருக்குமானால் சுழியிடுங்கள், எழுதி கொள்ளுங்கள். 39ஆம் வசனத்தில் நெற்றி பொட்டிலே அடித்தது போல ஒரு இறையில் இலக்கணத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒரு தியாலஜிக்கல் டாக்டரை இங்கே நீங்கள் பார்க்கலாம். என்ன பாருங்கள், 39ஆம் வசனம், எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. இங்கே ஒரு சத்தியம் விடுதலையாவதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு மாம்சமானார் என்று சொன்னார். ஆனால் இந்த உலகத்தில் பலவிதமான மாம்சங்கள் இருக்கிறது. அப்படியால் எந்த மாம்சமாக அவர் வந்தார்? வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ளஷ் தட் he had? காரணம், உலகத்தில் பலவிதமான மாம்சங்கள் இருக்கிறது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. கவனிங்க, நம்பர் 1, மனுஷருடைய மாம்சம் வேறே. 2, மிருகங்களுடைய மாம்சம் வேறே. 3, மச்சங்களுடைய மாம்சம் வேறே. 4, பறவைகளுடைய மாம்சம் வேறே. புரியுதா? இப்போ நம்ம பறவை அடித்து சாப்பிட்லாம், மீன் அடித்து சாப்பிட்லாம், ஆடு மாடுகளை அடித்து சாப்பிட்லாம், எல்லாமே மாம்சம் தானே. ஆனால் மனிதனுடைய மாம்சம் வேறே. ஏன் இதை நீ புரிந்து கொள்ளவில்லை? மற்ற மதங்கள் ஏன் இதை புரிந்து கொள்ளவில்லை? கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தை மாம்சமானார், அப்படியால் மனிதனாக அவர் வந்தார் என்று நமக்கு தெரிகிறது. இந்த மாம்சத்திலேயே 2 வகையாக அதை நீங்கள் பிரிக்கலாம். அதாவது பூமிக்குரிய மாமிசம், பரலோகத்துக்குரிய ஒரு மாமிசம். இதை இப்படி சொன்னால் சரியாக இருக்கும். பூமிக்குரிய சரீரம், பரலோகத்துக்குரிய சரீரம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44வது வசனம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அதே போல ஆவி ஆத்துமா. ஆதாம் ஆத்துமா, கிறிஸ்து ஆவி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இரவிலே சூரியன் உதித்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு சத்தியம். என்ன தெரியுங்களா? ஆதாமும் மனிதன்தான், இயேசு கிறிஸ்துவும் மனிதன்தான். ஆனால் ஒரு வேறுபாடு இருக்குது. ஆதாமுக்குள்ள ஆத்மா மட்டும் இருந்தது, கிறிஸ்துவுக்குள்ள ஆவி இருந்தது. இதை நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லலை. பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:45, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான். ஸோ ஆடம் வாஸ் எ சோல். இப்பொழுது கவனிங்க, என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இந்த இடத்துல பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து. இஸ் எ லிவிங் ஸ்பிரிட். அதுலேயும் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குது. ஸ்பிரிட்டுன்னு சொல்லாமல் லிவிங் ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளும் ஸ்பிரிட் இருக்குது, ஆவி இருக்குது நமக்குள்ளும். ஆனால் நம்முடைய ஆவி செத்து போயிடுது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி சாகாது. அதனால தான் அது ஜீவனுள்ள ஆவியாக இருக்கிறது. அப்போது ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன வேறுபாடுனா, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள ஆவியாக இருக்கிறார். ஆதாம் வழியில் வந்த மனிதர்கள் வெறும் ஆத்மாவாக இருக்கிறார்கள். இது ஒரு அடிப்படை விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமாக இன்னொரு கருத்தை நம்ம கவனித்தோம். இயேசு மாம்சமானார்னு சொன்ன ஒரே காரணத்தினால
அவர் எப்படிப்பட்ட மாம்சமானார் என்ற தகவலை நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, மிருகங்களுடைய மாம்சம் வேற, பறவைகளுடைய மாம்சம் வேற, மச்சங்களுடைய மாம்சம் வேற, மனுஷருடைய மாம்சம் வேற. இயேசு மனுஷருடைய மாம்சமாகத்தான் பூமியில் வந்தார். He became man. He became the flesh of a man. ஏனென்றால் மத்தேயு லூக்கால படிக்கிறோம், கன்னிகையாகிய மரியாளின் வயிற்றின் வழியாக மனிதனாக அவர் பிறந்தார். சரி, இதுவரைக்கும் சொன்னது நமக்கு புரிஞ்சுது. ஆனால் கூடுதலாக இன்னொரு தகவல் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மாடுகளெல்லாம் மாட்டு கொட்டையில் அடைக்கிறோம், ஆடுகளை எல்லாம் ஆட்டு கொட்டையில் அடைக்கிறோம், பறவைகளை பறவை கூட்டுக்குள்ளே அடைக்கிறோம், மீன்களை மீன் வாழும் சமுத்திரத்திலோ குளத்திலோ தொட்டியிலோ அடைக்கிறோம். எது எதில் சேரணுமோ அதோடு சேரும். அப்படியானால் இயேசு மனிதனாக வந்தபோது மனிதர்களை விட்டு விட்டு அவர் பறக்கிற ஒரு பறவையாக இருந்து, நடமாடும் ஒரு மிருகமாக இருந்தால், அல்லது நீந்துகிற ஒரு மீனாக இருந்தால் கதை கந்தலாக போயிட்டுருக்கோம். காரணம், நம்முடைய நாட்டில் 10 அவதார கொள்கை இருக்கிறது. அதில் ஊரும் பிராணி இருக்கிறது, மீன் இருக்கிறது, பன்றி இருக்கிறது. ஆக எல்லா விதமான நிலையிலும் கடவுளை குறித்த கருத்து இங்கே நிழலாட்டமாக போதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பைபிள் எடுத்து படிக்கும்போது ஜீசஸ் பிகம் ஃப்ளஷ், ஹி பிகம் ஹியூமன். அவர் மனிதனாக பிறந்தார். அதனால தான் யோவான் 1:14 அவர் மனிதனாக பிறந்ததுனால பாருங்கள் 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், பேரால் அடிக்க விடுங்கள், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போது மிருகங்கள் மிருகங்களோடு போயிடும், பறவைகள் பறவைகளோடு போயிடும், மீன் இனங்கள் மீனோடு சேர்ந்து விடும். ஆனால் மனிதனாக அவர் வந்ததுனால அவர் மனித கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறார். ஜீசஸ் cannot be separated from mankind. எவ்வளோ ஆச்சரியம்! ஐயா, நம்ம ஒரு மதத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு ஆதாரம் இருக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கணும், அதை சிந்தித்து பார்த்தால் ஒரு அறிவு விளங்கணும். இல்லாத பொல்லாத சேர முடியாத ஒரு தகவலை நம்முடைய மதங்கள் மார்க்கங்கள் போதிக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். தேவன் மாம்சமானார் என்ற ஒரு தகவல் தான் வார்த்தை மாம்சமானார் என்று நாம் படிக்கிறோம். வார்த்தை மாம்சமான போது அவர் மாம்சமாகிய மனிதர்கள் மத்தியிலே வந்து வாசமாக இருந்தார். ஆனால் அவர் மனுஷன் மத்தியில் வாசமாக இருக்கும்போது ஆதாமிலிருந்து வந்த மனிதர்களுக்கும் தேவனிடத்து வந்த மனிதராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு வேறுபாடு இருந்தது. மனிதர்கள் ஆத்மாவை உடையவர்களாக இருந்தார்கள், கிறிஸ்துவோ ஜீவனுள்ள ஆவியை உடையவராக இருந்தார். Children of Adam had the soul, whereas Jesus Christ, the Son of God, had the living spirit. இந்த வேறுபாடு, இந்த மெல்லிய இழை போன்ற இந்த வேறுபாடு நாம் முதல்ல கிறிஸ்தவத்தில் விளங்கி கொள்ளணும். வேதமானவர்களாகிய நாம் பொறிக்கடலை என்று சொல்லுவார்கள். படியில் அளந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விற்பதை நாம் பார்க்கிறோம். அதை பற்றி நமக்கு பெரிய அக்கறை கிடையாது. கொடுத்தா வாங்கிக்குவோம், பை நிறைய கொடுத்தா பை நிறைய வாங்கிக்குவோம், மூட்டை நிறைய கொடுத்தா மூட்டை நிறைய வாங்கிக்குவோம், 2 கையை குவித்து வாங்கினா அதையும் வாங்கிக்குவோம். ஏன்னா அது அவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட பொருளோ ஒரு முக்கியமான ஒரு பொருளோ கிடையாது. அரிசி பொரிந்ததுனால் அது பொரி, கடலை வருந்ததுனால் அது கடலை, அவ்வளவுதான். அது மாதிரி ரிலீஜியனை நீங்கள் பார்க்கக்கூடாது, மார்க்கத்தை பொறிக்கடலையாக மாற்றிடக்கூடாது. இன்றைக்கி ஆளாளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்றதெல்லாம் கிடையாது. சத்தியம் என்பது ஒன்றுதான், நியாயம் என்பது ஒன்றுதான், நீதி என்பதும் ஒன்றுதான். அதனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அக்கறையோடு அவருடைய மார்க்கத்தை புரிந்து கொள்ள விரும்பினால், முதலாவது இயேசு யார் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள விரும்பினால்,
ஆதியில் இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை. யோவான் 1:1. அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷர்களாகி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். எவ்வளோ அற்புதமான ஒரு தகவல். இப்பொழுதெல்லாம் நம்முடைய வீடுகளில் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் விடியற் காலையில் தலைமுழுக குளிப்பாட்டி புத்தாடை உடுத்தி பெற்றோர்களும் உறவினர்களும் நண்பர்களும் புடைச்சூழ்ந்து பிள்ளைகளுக்கு போட்டி போட்டுக்கொண்டு பரிசு பொருட்களை கொடுப்பாங்க. பிள்ளைகள் திணறி விடுவார்கள். எந்த பொருள் எது முக்கியம்னு அவங்களுக்கு தெரியாது. வாங்கி வாங்கி வைப்பாங்க, சந்தோஷத்தில் இருப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ஒரு சேர சந்தோஷப்படுவதற்கு ஒரு பரிசு தேவைதான். அது ஏழைக்கும் கிடைக்கும், பணக்காரனும் கிடைக்கும், படித்தவனும் கிடைக்கும், படிக்காதவனும் கிடைக்கும். எல்லாருக்கும் தேவன் கொடுத்த ஒரு பெரிய பரிசு. பரிசுனா தனிப்பட்ட வகையில் கொடுக்கப்பட்டால் தான் அது பரிசு. இப்போ சூரியனை நம்ம பரிசுன்னு சொல்லக்கூடாது, படைப்பு, அது எல்லாருக்கும் ஆனது. பரிசுன்னு சொன்னால் தனிநபருக்கு கொடுக்கப்படுவது. அப்படியானால் உலகத்தில் உள்ள அத்தனை தனிநபர்களுக்கும் தேவன் கொடுத்த ஒரு பரிசு இருக்கு. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். Thank God for the unspeakable gift of God. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். மனிதன் தன்னுடைய உதட்டினால் அவன் நின்று படுத்து உருண்டு புரண்டு என்ன செய்தாலும் பாராட்ட முடியாத மாபெரும் ஒரு ஈவு, ஒரு பரிசாக, சொல்லி முடியாத ஒரு பெரும் பரிசாக, ஈவாக தேவன் தமது குமாரனை தந்தார். Jesus is the unspeakable gift of God for every man on the face of the earth. இயேசு தேவனுடைய ஈவு. நான் சொன்னேன் இல்லையா, எதற்கான ஈவு, எதற்கான பரிசு? இந்த பரிசு உனக்கு என்ன செய்து விடும்? எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொண்டு வந்து விடும்? ஏனென்றால் நமக்கு ஒருத்தர் பரிசு கொடுத்தா நம்ம மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். பெரிய பரிசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷத்தில் திணறி விடுவோம். வாழ்க்கையில் ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்குங்க. உன் மரணத்தை எடுத்துக்கிட்டு நித்திய வாழ்வை உனக்கு கொடுத்தா அதுக்கு நிகரான பரிசு வேறு எதுவுமே இல்லை. If God cancel your death and grant you eternal life, it is a greatest gift that you can receive. வாழ்க்கையிலேயே பெற வேண்டிய மிகப்பெரிய பரிசாக தான் இருக்க முடியும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம், 127வது பக்கம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, கவனிங்கள், அவரை தந்தருளி அவரை பரிசாக தந்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். தேவனை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த பரிசு, நித்திய ஜீவனாகிய பரிசு, எவர்லாஸ்டிங் லைஃப் என்று சொல்லக்கூடிய பரிசு, மரணத்தை கேன்சல் பண்ணி லைஃபை சருகிற இந்த பரிசு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஈவு தமது சொந்த குமாரன், நீ கெட்டு போகாமல், நீ அழிந்து போகாதபடிக்கு தேவன் தமது குமாரனை தந்து உனக்கு விடுதலை பத்திரத்தை, உன் மரணத்தை நீக்கி ஜீவனை தருகிற இந்த ஈவை தருகிறார். வார்த்தை மாம்சமானார். The word became flesh. அவர் மாம்சமாக வந்தார், மாம்சமான மனிதர்கள் மத்தியிலே வாசமாக இருந்தார். இதுவரைக்கும் 2 விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பொழுது 3வது விஷயம் இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டியது,
அவருக்குள்ளே ஏற்றி வச்ச விளக்கு இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விளக்குன்னு இருந்தால் அது ஒரு ஓரமாக இருக்கும். இப்போ மின்சார விளக்குனா சுவிட்சு போட்டால் அது எரியும், எண்ணெய் விளக்குனா அதை கொளுத்தி வச்சா எரியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விளக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு அணையவே கிடையாது. எப்போதும் பிரகாசிக்கிற ஒன்றாக அவர் இருக்கிறார், ஜொலிக்கிற ஒன்றாக இருக்கிறார், வெளிச்சம் தருகிறவராக இருக்கிறார். தேவனுடைய முகத்தில் உள்ள அந்த வெளிச்சத்தை மனிதர்களுடைய இருதயங்களிலே உதிக்கக்கூடிய வெளிச்சமாக அவர் இருக்கிறார். சில சமயங்களில் சின்ன பிள்ளைகளாக நாம் இருந்தபோது ஒரு சின்ன கண்ணாடி துண்டை கொண்டு போய் சூரிய ஒளிக்கு நேராக காண்பித்து வீட்டுக்குள்ளே அந்த ஒளியை திருப்புவோம், அந்த ஒளியை பிரதிபலிக்க செய்வோம். அதை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒளியை தன்னுடைய உடல் வழியாக, தம்முடைய ஜீவனுள்ள ஆவியின் வழியாக ஆத்துமாவாகி உங்கள் மீது வீச செய்கிறார். கிரைஸ்ட் வாஸ் த லைட். கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். அவர் இருளை நீக்குகிற ஒளியாக இருக்கிறார். இதையெல்லாம் 14வது வருஷத்தில் படிக்கிறோம். அதான் ரொம்ப ஆச்சரியம். இப்பொழுது பாருங்கள், யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பல முறை நம்ம படிச்சிருக்கோம், போதவர்கள் படிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு நாளும் இதை எடுத்து சொன்னது கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள தானாக இயல்பாக இயம்புகிற, எப்போதும் வெளிப்படுகிற வெளிச்சம் இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது இப்போ நம்ம மின்சார விளக்குகளை நம்முடைய தேவைக்கு ஏற்ப வாங்கி பொருத்தி பயன்படுத்துகிறோம். அதே போல் எண்ணெய் விளக்குகளை நம்முடைய தேவைக்கு ஏற்றாற் போல் கொளுத்தி வைத்து அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போதுமே வெளிச்சமாக இருக்கார், எல்லா இடங்களிலும் வெளிச்சமாக இருக்கார். அவரால் பகலாலையும் வெளிச்சமாக இருக்க முடியும், இருளிலும் வெளிச்சமாக இருக்க முடியும். இருள் அவரை அண்ட முடியாது, இருளால் அவரை கவ முடியாது. Christ himself the light. The darkness cannot conquer him. He was always light. He is an everlasting light. அந்த லைட்டை குறிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அதுதான் மகிமை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு பேரெல்லாம் வச்சுருக்காங்க. மகிமையை ஆங்கிலத்தில் க்ளோரி. இந்த க்ளோரின்றது ஒரு லாட்டின் வேர்டு. கிரேக்க மொழியில் இந்த க்ளோரின்ற வார்த்தையை டாக்ஸா என்று சொல்கிறார்கள். அதாவது டாக்ஸா என்ற அந்த வார்த்தை தேவன் ஒருவருக்கு தான் பொருந்தும். நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, பாட்டு பாடும்போது துதி கனம் மகிமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நிறைய தடவை சொல்கிறோம் இல்லை? துதி கனம் மகிமை எல்லாமும் குறியதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல மகிமை என்பது வெளிச்சத்தை குறிக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையை பூமியிலே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த வெளிச்சம் உலகத்திலிருந்து வருகிற ஒரு வெளிச்சம் அல்ல, அது தேவனுடைய வெளிச்சத்துக்கு ஏற்ற வெளிச்சமாகவே இருக்கிறது. ஆளுக்கு ஒரு வெளிச்சம் பூமியில் பிடிச்சிட்டு போவான். இப்போது வெளிச்சத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறவங்க ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும், அதனுடைய வெளிச்சத்தினுடைய அளவு. இப்போது ஒரு பேட்ரி வச்சுருக்கிற பல்பில் எரியிற விளக்கு 500 பேட்டரியிலேருந்து வருகிற அந்த பல்ப் எரியும் போது அந்த வெளிச்சத்திலே வேறுபாடு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த வெளிச்சம் தேவன் ஒருவருடைய வெளிச்சமாக இருந்தது. The light that Christ emitted, it is the absolute light of the heavenly God. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவனை பார்த்தவராகவும் அவருடைய வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1 அதிகாரம்
18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ தேவன் எவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்வதாக இருந்தால் மனிதனால் முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த வெளிச்சம் பேசப்படுகிறது. ஏனென்றால் தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறதுனால தேவனுடைய வெளிச்சத்தை அவரால் நமக்கு காண்பிக்க முடியும். No one can show you the light except the Son of God, because he was in the bosom of God. He was the part of God. He was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே அவரால் தேவனுடைய வெளிச்சத்தை அவர் மாம்சத்தில் வந்தபோது காண்பிக்க முடிந்தது. பெரியவர்களே, தேவ வசனத்தை கருத்தாக கவனிக்கிற அன்பு சகோதரர்களே, நல்ல போதகர்களே, புதிதாக வளர்ந்து வரும் வேத மாணவர்களே, இன்றைய கருத்துரையாடலை, இன்றைய செய்தியை நீங்கள் கவனித்தீர்களா, உணர்ந்தீர்களா? அக்காக அதை விமர்சனம் செய்ய உங்களால் முடியுமா? அதை குறித்து சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறதா? பேசப்பட்ட கருத்துக்கள் என்ன என்பதை கவனியுங்கள். ஒரு நல்ல வேத மாணவன் அக்கறையோடு இப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த இயேசுவை கோடியில் ஒருவராக மனிதனாக சொல்லிவிட்டு வந்து விடுவான். தசாவதாரத்தில் ஒன்று என்று சொல்லிவிட்டு வந்து விடுவான். எல்லாரை போல இவரும் ஒரு ஞான போதகர் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவான். இயேசு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. அந்த ஈவினால மரணத்துக்குட்பட்ட நீங்களும் நானும் நித்திய வாழ்வுக்கு உட்படுகிறோம். தேவன் தம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 7வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 849வது பக்கம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த இடத்துல 7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துக்குள்ள நாமும் தரிக்கப்பட்டு அவருடைய பெயர் தரிப்பிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மக்களை மகிமையிலே கொண்டு வா என்று கடவுள் சொல்லுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனம். மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த கொண்டு வருகிற வேலையை தான் இயேசு செய்கிறார். இந்த மகிமையை உனக்கு கொடுக்க முடியாதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். விளங்குச்சுங்களா? இப்பொழுது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர், கவனிங்கள், நீங்களும் நானும் அங்கே இருக்கிறோம், அநேகம் பிள்ளைகளை, கவனிங்கள், மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவளுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. வார்த்தையாக மாறின தேவனுடைய குமாரன் முடிவிலே ஏன் சிலுவையிலே மரித்தார்? அந்த மரணத்தின் விலையின் வழியாக நீங்களும் நானும் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் எழுந்துவிட்ட தேவனுடைய மகிமையை திரும்பவும் பெறுகிறோம். அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வர வேண்டியது கிறிஸ்துவனுடைய வேலையாக இருக்கிறது. இப்போ கிறிஸ்தவம்னா என்ன அர்த்தம்னா, we are returning back to God with a glory. மகிமையோடு தேவ சமூகத்துக்கு நாம் திரும்புகிறோம். அதான் கிறிஸ்டியானிட்டி. என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சிந்திக்கும்போது இத்தனை விஷயங்களே நம்ம கவனிக்கலை, சிந்திக்கலை, ஆழ்ந்து யோசிக்கலை. அவர் மாம்சமானார், அவருக்கு ஒரு பேரை வச்சோம், ஒரு பண்டிகையாக அதை மாற்றிட்டோம். நம்முடைய கவனமெல்லாம் இந்த பண்டிகை மேலே போயிடுச்சே தவிர பயனும்
பாசமும் பரிசாகி அவருடைய ஈவு நமக்கு இன்னும் கிட்டவில்லை என்று நாம் அதை பெற வேண்டும். இந்த இயேசு தேவனுடைய மகிமையை, அந்த வெளிச்சத்தை அவர் உங்களுக்கு தருகிறார் என்று சொல்லி இதை குறித்து சிந்தியுங்கள். இதன் தொடர்ச்சி நாளை நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தகப்பனே, இதோ உமது நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் உமது மகிமையோடு உம்முடைய சமூகத்தில் வந்து சேரத்தக்கதாக ஆசீர்வதியும். உமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவரே மாம்சத்திலே அவரை அனுப்பி உமது மகிமையை வெளிப்படுத்தினதுக்காக உம்மை துதிக்கிறார். ஆண்டவரே, எங்களால் பாராட்ட முடியாத, சொல்ல முடியாத உமது விலையேற பெற்ற அந்த ஈவாகிய அந்த பரிசு விசுவாசத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஏவி அருளும். உணர்ந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியை தாரும். நன்றாக போதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?